ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஈஸியான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். 1 கப்பு கடலை மாவு, தேவைப்படுற அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ நான் 3 வாழைக்காய் வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாமே தோல் சீவி எடுத்துக்கலாம். இது போல் தோல் சீவி முடித்த பிறகு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் வெட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு கத்தி வச்சு நமக்கு பஜ்ஜி போடுறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா முறை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக மெல்லிஸாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு நல்லா சூடு இருந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவோட தொட்டு 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி பரட்டி எடுத்து இப்போ ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு 2 விஷயம்தான். வாழைக்காய், எண்ணெய், மாவு, இது 3 இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்து சம்மர் ஹாலிடேஸ் வர விட்டாச்சு. இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் இருக்கிற எல்லா வாழைக்காவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம தேவைப்படுறதை நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம், வெளியிலேருந்து வாங்காமல். இந்த நம்ம செஞ்சுருக்க இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு கடை பஜ்ஜியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக. பேசாமல் பஜ்ஜி கடை போட்டாலும் நல்லா பிஸ்னஸ் ஆகும் போல் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.